வணக்கம். இன்னைக்கு நூல் அறிமுகத்தில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் தென்னிந்திய திருமணச் சடங்குகள் சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடு. இந்த புத்தகம் தென்னிந்திய இன வரைவியல் குறிப்புகள் எத்னோகிராஃபிக் நோட்ஸ் இன் சதர்ன் இந்தியா அப்படிங்கிற பெரும் திரட்டிலிருந்து 1904ஆம் ஆண்டு எட்கர் தர்ஸ்டன் என்ற பிரிட்டிஷ் பிரபுவால் எழுதி வெளியிடப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்த பெரிய நிலப்பரப்பு இந்திய நிலப்பரப்பை பற்றி அவங்களுக்கு பல தகவல்கள் தேவைப்பட்டது. அப்போது அதுக்காக ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ஒரு பிரபுவை நியமித்து அவங்கக்கிட்ட சில வேலைகளை கொடுத்தாங்க. அதாவது இந்திய நிலப்பரப்பு பற்றின தகவல்கள் திரட்டுறதா இருக்கட்டும், மனிதர்கள் இந்திய குடிமக்கள், அதாவது இவங்களோட இனக்குழுக்களில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், இவங்களோட அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன, இவங்களோட கல்வி முறை என்ன அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஆய்வு தேவைப்பட்டது அவங்களுக்கு. அதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த பிரபுக்களே தவிர, இந்த ஆய்வுகளுக்கு பெரிய என்ன சொல்கிறது, வேறு அவங்களோட சுயநலமான ஒரு நோக்கம் தான் இருந்ததே தவிர, இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த நிலப்பரப்பை நம்ம மொத்தமாக நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தேவைப்பட்ட ஆய்வுகள் தான் இவை. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி நமக்கும் நம்மளோட என்ன சொல்கிறது, நமக்கான தகவல்கள் களஞ்சியமாகவும் அது மாறி இருக்குதுங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமாக தான் எனக்கு அது படுது. ஸோ அப்படி எட்கர் தர்ஸ்டன் என்ற பிரபு தென்னகத்தை தென்னிந்தியாவை ஆய்வு பண்ணி தென்னிந்திய குடிமக்கள் இனக்குழுக்களாக பிரிஞ்சிருந்த வெவ்வேறு பிரிவு மக்களை பற்றி ஆய்வு பண்ணி தொகுத்தது தான் இந்த எத்னோகிராஃபிக் நோட்ஸ் இன் சதர்ன் இந்தியா. அந்த திரட்டிலிருந்து நம்ம ஏற்கனவே தென்னிந்திய ஈமச்சடங்குகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பற்றி பார்த்தோம். வானதி அவர்கள் மொழிபெயர்த்தது. அதே தான் அவரே மொழிபெயர்த்தது தான் தென்னிந்திய திருமண சடங்குகளும். ஸோ இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. கோண்ட் பகுதி, அதாவது கோண்டுவானா, அங்கே தக்காணம் டெக்கான் தொடங்குற அந்த டெக்கான் பிளாட்டோ, அந்த தக்காணம் தொடங்குற இடத்துலேருந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அங்கேருந்து கிட்டத்தட்ட மத்திய இந்தியா அந்த பகுதியிலேருந்து தென்னிந்திய தென்கோடி, கன்னியாகுமரி, கேரள பகுதிகள் வரைக்கும் இருந்த இனக்குழுக்களோட அவங்களோட திருமண சடங்குகள் பற்றி, திருமணங்கள் பின்னாடி இருக்கிற அவங்க திருமணங்கள் செஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி இருக்கிற பல்வேறு காரணங்கள் எல்லாத்தையுமே தீவிரமாக ஆய்வு செஞ்சு இதில் அவர் தொகுத்திருக்காரு. இப்போ நம்ம தமிழ் இலக்கியங்களில் யாயும் யாயும் யாயாகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழிப்படும், செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படிங்கிற அந்த காதல் வாழ்க்கையை நம்ம இலக்கியங்களில் படிச்சிருப்போம். ஆனால் அது மட்டுமே திருமணங்களை இங்கே நிர்ணயிக்கலைங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை. ஒரு ஆணும் பெண்ணும் மனதால் கலந்து ஏற்படும் பந்தம் மட்டும் திருமணம் அல்ல. இங்கே திருமணங்கிற ஒரு சடங்குக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. திருமணங்கள் நிகழ்த்தப்பட்ட காரணங்கள் பல்வேறு காரணங்கள். அரசியல் காரணங்கள் நமக்கு எப்பவுமே தெரியும். அரச குடும்பத்தை சக்தியர்கள் இதில் வந்தவங்க, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசியல் காரணங்களுக்காக, நாடுகளை இணைப்பதற்காக, பிராந்தியங்களை இணைப்பதற்காக திருமணங்கள் செய்யப்பட்டன. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது பெரிய அளவில் இருக்கும்போது சின்ன சின்ன இனக்குழுக்களாக இருக்கிற மக்களுக்கு மத்தியில் கூட பல்வேறு காரணங்களுக்காக திருமணங்கள் செய்யப்பட்டது. முக்கியமாக குடும்ப விருத்தி, ஒரே அந்த எந்தெந்த இனத்துக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கலாம், எந்தெந்த இனத்துக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கக்கூடாது, அப்படி செஞ்சுக்கிற பட்சத்தில் எப்படி அவங்க தள்ளி வைக்கப்படுறாங்க, இது எல்லாமே இந்த நம்மளோட தென்னிந்திய பகுதிகளில் ரொம்ப கவனமாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறதுங்கிற உண்மையும் நமக்கு இந்த தொகுப்புலேருந்து தெரிய வருது. அப்படி பார்த்தா கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளத்தவர், தமிழர்கள்னு மலைவாழ் மக்கள், இவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா திருமண சடங்குகளுக்கு ஒரு அழகாக ஒரு பன்னீர் தெளித்தால் போல் ரொம்ப ஆய்வுக்குள் ரொம்ப டீட்டெயில்டாகவும் இல்லாமல், அதே டைமில் ஒரு கரெக்டாக அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை குறிப்பிட்டு அந்த திருமண சடங்கு முறைகள் இங்கே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு சேர்ந்து இப்போ நம்ம கருப்பொருள், உயிர்பொருள்னா நம்ம நிலங்களை பிரிக்கும் போது சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த திருமண சடங்குகள் மூலமாக அந்த இனக்குழுக்கள் என்ன மாதிரியான தெய்வங்களை கும்பிட்டாங்க, எந்த மாதிரியான தாவரங்கள் அவங்களோட நிலப்பகுதியில் வளர்ந்தது, எந்த மாதிரியான பூக்கள், எந்த மாதிரியான கனிகள், எந்த மாதிரியான விலங்குகள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த திருமண சடங்குகளில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது.
முக்கியமாக பார்த்திங்கன்னா தாவரங்கள். இதில் வந்து திருமணங்களில் வந்து நம்ம எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கே தெரியும் வாழை மரம், மாமரம், அப்புறம் வந்து அதை தாண்டி இவங்களோட திருமணங்களில் பார்த்திங்கன்னா வன்னி மரம், அப்புறம் வந்து இந்த மாதிரி பல வகையான தாவரங்கள், பூக்கள் இதெல்லாம் வந்து இடம்பெறும். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு குறியீடு இருக்குது. அந்த குறியீடுகளை பற்றி இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. அருகம்புல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதை நம்ம இன்றைக்குமே வந்து நம்ம பார்க்குறோம். அருகம்புல் வந்து ஒரு பிள்ளையாருக்கு சாத்திட்டு தான் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கிறோம். ஸோ அது மாதிரி அருகம்புல் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சின்ன தாவரமாக இருந்தாலும் அதோட தன்மையை வச்சு தான் திருமணங்கள் வந்து திருமண வாழ்வு வந்து அந்த மாதிரி செழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு குறிப்பு இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்வின் நீரில் இருந்து எழும் 100 வேர்களும் 100 தண்டுகளும் உள்ள இந்த புல் என் நூற்றுக்கணக்கான பாவங்களை அழித்து பூமியில் என் வாழ்வை 100 ஆண்டுகள் வாழ வைக்க வேண்டும் அப்படின்ட்டு திருமணம் செஞ்சுக்கிறவங்க வந்து தெய்வத்தை வழிபட்டு அந்த திருமண சடங்கு நிகழ்த்துறாங்க. இதெல்லாம் வந்து படிக்க ரொம்ப இதே மாதிரி மாமரத்துக்கு ஒரு ஒரு தாற்பயம் வச்சுருக்காங்க. வாழை மரத்தை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். சில இடங்களில் தோஷம் இருக்கிற மணமகளும் முதல்ல வாழை மரத்துக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கப்பட்டு அப்புறம் இந்த வாழை மரம் வெட்டிட்டு அதுக்கப்புறமா திருமணம் நடக்குது. ஸோ இது மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டேன். இன்றைக்கி நம்ம பின்பற்ற சடங்குகளுக்கு முன்னாடியான காரணம் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பல காரணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அதே மாதிரி வந்து திருமணம்ங்கிறது வந்து கவர்ந்து வந்து செய்யப்பட்ட திருமணங்கள், வன்முறை அதாவது வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை வந்து கவர்ந்து வந்து செய்கிற திருமணம், அப்புறம் வந்து ஒரு சாகசமாக திருமணம் பார்க்கப்பட்டது. அது எப்படி வந்து ஏறு தழுவுதல், மலை ஏறுதல் இதெல்லாம் வந்து ஒரு சாகசமோ அதே மாதிரி ஒரு பெண்ணை கவர்ந்து வந்து அவளை திருமணம் செஞ்சு அவளை வந்து தன் வீட்டோட வச்சுக்கிறது வந்து ஒரு சாகச நிகழ்வாக கருதப்பட்ட திருமணங்கள் இருந்தது. அப்புறம் உடன்போக்கு போகும் திருமணங்கள். இப்போ சில மலை வாழ் மக்களில் பார்த்திங்கன்னா அவங்க காடுகளுக்குள்ளே போயிடுறாங்க. ஆணும் பெண்ணும் போயிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்தவொன்னே வராங்க. வந்த பிறகு பெரியவர்களிடம் சொல்லி அந்த இனக்குழுக்களுக்குள்ள சம்மதம் இருக்கிற இனக்குழுக்களாக இருந்தால் உடனே திருமணம் செஞ்சு வைக்கப்படுது. அப்படி இல்லைன்னா அதுக்கான பணையத்தொகையா அதுக்கான பிணைத்தொகையா அதாவது என்ன சொல்கிறது அந்த ஒரு கட்டணம் மாதிரி கட்டிட்டு அந்த திருமணம் அங்கீகரிக்கப்படுது. இந்த மாதிரி பல சின்ன 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 டீட்டெயில்ஸ் விரவி இருக்குது இந்த புத்தகத்தில். அதுவே இந்த புத்தகத்தை எடுத்தால் வைக்கவே முடியல கீழே. அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பாக இருக்குது. அப்புறம் வந்து தெலுங்கர்கள் பகுதியில் வந்து எப்படி வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகன் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற ஆண்மகன் வந்து திருமணம் ஆறு வரைக்கும் அவருக்கு பெயர் சூட்டப்படும் விழாவே நடக்கல. பெயர் சூட்டப்படுதலோ பூணூல் அணிவித்தலோ அல்லது காதணி அணிவித்தல் எதுவுமே இல்லை. அந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிற பையன் வந்து தாடி வளர்த்துட்டு அப்படியே தான் இருக்கான். அது பிறந்தது கரெக்டாக திருமணம் அன்னைக்கு தான் அவனுக்கு இந்த சடங்குகள்லாம் செய்யப்பட்டு அவன் ஒரு ஆண்மகனாக ஒரு இணையோடு வரும்போது தான் அவனுக்கு ஒரு பெயரே கொடுக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பல இனக்குழுக்களில் வந்து ஆண் வந்து துறவரத்தை நோக்கி போகிற ஒரு மனநிலையில் இருக்கும் போது பெண்ணோட தந்தை வந்து அவரை வழியில் ஆட்கொண்டு இல்லை நான் என் பெண்ணை உங்களுக்கு தரேன், நீங்கள் இல்லற தர்மத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லி அவரை வந்து பெண் கொடுத்து இல்லற தர்மத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரியான நிகழ்வுகள் பல இனக்குழுக்களில் நம்மளே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கேரளத்தவர்கள் மலையாள மக்களுக்கு இடையே இருந்த மருமக்கள் தாயமுறை அவங்க இனக்குழுக்களுக்குள்ளே ஏன் அது அந்த மாதிரியான ஒரு லெகசி ஏன் வந்தது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான சாதிய ரீதியான காரணங்கள் என்ன, இது எல்லாமே இந்த மாதிரி தெளிவாக விரிவாக இந்த புத்தகத்தில் அலசப்பட்டிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரட்டுன்னு நான் சொல்லுவேன். அதனால் நிச்சயமாக அனைவரும் நம்மளோட வரலாறு நம்மளோட கலாச்சாரம் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க நிச்சயமாக தவற விடக்கூடாது இந்த புத்தகம். தென்னிந்திய திருமண சடங்குகள் சுவாசம் பதிப்பக வெளியீடு. நன்றி.